கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்ல, இன்னொரு இந்த 3 வீடியோன்னு பார்த்தேன். இந்த 3 லேடிகளுமே அவங்கவுங்க கணவன் தகப்பன் வந்து யார் மூலமாச்சும் கொலை செய்யப்பட்டவங்க தான். அவங்க சொன்ன வாக்குமூலம் என்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என் கணவனையோ என் பிள்ளையோ என் தகப்பனையோ கொண்டவங்களை நான் மன்னிக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து எங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு, இயேசு எங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு, எங்களை மன்னிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க அறியாமையினால கொலை பண்ணிட்டாங்க, அறியாமையினால தப்பு பண்ணிட்டாங்க, அதனால நான் அவங்கள மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சங்கிக என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துனாலே மதத்தை பரப்புறாங்க, கிறிஸ்துனாலே மதவாதிக, அவங்க வந்து கட்டாய மதம் மாத்துறாங்க அப்படின்னு பொய்யான விஷயத்த பரப்பி விட்டு, கிறிஸ்டினாலே மதம் மாத்துறவங்க, கிறிஸ்டினாலே வந்து மத கலவரத்தை இழுத்துட்டு போறவங்க அப்படின்னு ஒரு பொய்யானதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. கிறிஸ்துவர்கள் இருக்காங்களே, அவங்க தன்னை போல இல்லை, தன் கடவுள் சொல்லி கொடுத்த விஷயத்த பின்பற்றக்கூடியவங்க. ஐ மீன் உண்மையான கிறிஸ்துவர்களை சொல்றேன். சில கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, பேருக்கு கிறிஸ்துவர்களா இருப்பாங்க, அவங்களுடைய செயல்முறைகள் கிறிஸ்துவ மாதிரியே இருக்காது. பேருக்கு கிறிஸ்துவ இருந்துக்கிட்டு பல மூனிமஸ்தா வேலையை பார்ப்பாங்க. அவங்கள நான் சொல்லலை. உண்மையான கிறிஸ்துவ என்ன செய்வேன்னா, இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை பின்பற்றுவேன். இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு, மன்னிக்க சொல்லி கொடுத்தாரு, பிறர்கிட்ட அன்பு செலுத்த சொல்லி கொடுத்தாரு. அதை தான் அவங்களும் பண்ணாங்க. அதுதான் அந்த சார்லி கிரிக்கோடைய மனைவியும், நான் என் கணவனை கொண்டு வர மன்னிக்கிறேன் அப்படின்னாங்க. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது சில சங்கிக வந்து மதம் மாத்துறதுனால ஒரு மொத்தம் போய் மதம் மாத்துறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. அதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து, நான் ஒரு பொண்ணை விருப்பம் இல்லாத பொண்ணை கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா, அந்த பொண்ணு எவ்வளவு நாள் என் கூட வாழ்வா? ஒரு நாள் அவங்களால 2வது நாள் தூக்கி போட்டு போயிடுவா. அதாவது ஒருத்தவனை கட்டாயப்படுத்திட்டு வந்து ஒப்பு கொடுத்தா அவனுடைய விருப்பம் இல்லாம அது எப்படி முழுமையா மாறுறதா இருக்கும்? அதுபோல கட்டாய மதம் மாத்துறதுன்னா யாராலையும் முடியாதுங்க. அப்படியே யாருமே மாற்ற மாட்டாங்க. இயேசுடைய அன்பு என்ன? இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்து என்ன சொன்னாரு? இயேசு எங்களை எப்படி வாழ வைக்கிறாரு? இயேசு சொல்லி கொடுத்த விஷயத்த சொல்லி அவங்க சொல்றாங்க, அதை அவங்க ஏத்துக்கிட்டு மாறுறாங்க. சரி, ஓகே. சார்லி கிரிக் அவர்களுடைய மனைவி செஞ்சது சரியா தப்பான்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய்.